ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோ ஜிபிபி சார்ட்டை வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அது போக நம்ம வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணிருக்கோம். நம்ம கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 உங்களுக்கு கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த டிஸ்கார்ட் ஆக்சஸ் மட்டும் கொஞ்சம் ஹைப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரேடு வந்து யார் அட்டன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு 7க்கு வந்து TP1 வந்து அடிச்சிருக்கு. அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சார்ட் வந்து நம்ம மென்டார் செக்ஷன்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஓகே, இந்த ட்ரேடு வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெஷலாக ஏன் இந்த சார்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரே ரீசன் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 4 hours ஆர்டர் பிளாக். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கோட சைஸே பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 21 பிப்ஸ் வந்து வருது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம எப்படி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது தான் அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து மெயினாக நம்ம பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வழக்கம் போல் ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து பண்ணணும். சரிங்களா? ட்ரெண்ட் அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா சிஹெச் கொடுத்துட்டு மார்க்கெட் பிஓஎஸ் கொடுத்துருச்சு. சரிங்களா? பிஓஎஸ் கொடுத்ததுக்கப்புறம் வர ஆர்டர் பிளாக்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர் பிளாக் மட்டும்தான் இருக்கான்னா இல்லை, அதுக்கு கீழேயும் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அதுக்கு கீழேயும் லைட்டாக டேப் பண்ண ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ஆர்டர் பிளாக்கில் எங்கே வேணுனாலும் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். சரிங்களா? ஸோ இதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 15 மினிட்ஸுக்கு டேரெக்டாக நம்ம டைம் ஃப்ரேம் வந்து இறக்கிக்கணும். சரிங்களா? 15 மினிட்ஸுக்கு இறக்கிட்டு இப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு சிஹெச் வந்து மார்க்கெட் கொடுக்குதா அப்படின்றத வந்து பொறுமையாக பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு ஒரு சிஹெச் வந்து கொடுத்துருச்சு. சரிங்களா? சிஹெச் கொடுத்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த இடத்துல வந்து நீட்டாக சிஹெச் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. சிஹெச் கொடுத்துருச்சு அப்படின்ற அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணணும். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக் நான் ஏன் இப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பேஸ். சரிங்களா? இதை நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ப்ரைஸிங் வந்து மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரு சர்க்கிள்குள்ளேயே ரவுண்ட் அடிக்குது அப்படின்னா அதை நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கோர்ஸ் முடித்தவங்களுக்கு தெரியும். புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா கூட தெரிஞ்சுக்கங்க. இது நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம மொத்தமாக எடுக்கிறது நல்லது. சரிங்களா? பேஸ் ஆர்டர் பிளாக்கில் மொத்தமாக எடுக்கிறது ரொம்பவுமே நல்ல ஒரு விஷயம். அடுத்து இருக்கிற ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா விக் ஆர்டர் பிளாக். பாடி டு விக் நம்ம எடுத்தோம்னாலே போதுமானது. பாடி டு விக் எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ 2 ஆர்டர் பிளாக் வந்து கிடச்சிருக்கு. இதில் எந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஜோனில் என்டர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இங்கே டைரக்ட் எக்ஸிக்யூஷனும் நீங்கள் வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா 1 மினிட் சிஹெச் கன்ஃபர்மேஷனும் நீங்கள் பண்ணி போடலாம். சரிங்களா? 1 மினிட் சிஹெச் கன்ஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு கேரண்டீடாக மேலே போகுமா கீழே வருமா அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் எல்லா டைமும் 1 மினிட் ஆர்டர் பிளாக்கில் கன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? ஸோ டைரக்ட் எக்ஸிக்யூஷனே இந்த இடத்துல ஓகே தான். 1 மினிட் கன்ஃபர்மேஷன் போட்டாலும் நீங்கள் எஸ்எல் வைக்கிறது இந்த ஆர்டர் பிளாக் 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்குக்கு கீழே வச்சா ரொம்பவுமே நல்லது. சரிங்களா? ஓகே, இப்போது நம்ம வந்து டார்கெட்டை வந்து இது பண்ணுறதுக்கு 4 hours வந்து போய்க்கலாம். 4 hours இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அடிச்சிருக்கிற டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த நான் மெண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக். இங்கே ஏன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு நம்ம நிறைய வீடியோஸில் ப்ரீவியஸ்லி எக்ஸாம்பிள் அதாவது நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே திரும்புறதுக்கு மார்க்கெட்டுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படின்றதுனால TP1 நம்ம எப்பவுமே இங்கே சூஸ் பண்ணுவோம். TP2 பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம ஹையில் வந்து கொண்டு போயிடும். இங்கே TP2 வச்சுட்டு TP2 விக் மட்டும் இருக்கிற இடத்துல இது பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அங்கே போயிட்டு மார்க்கெட் சடனாக ரிட்டர்ன் ஆகிறதுனால விக் மட்டும் இருக்கிற இடத்துல TP3 ரொம்பவுமே கொஞ்சம் சாலிட்னஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம். இப்போ நம்ம 4 hours இது பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது லைவ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 1 வந்து அடிச்சிருக்கு. நம்ம சொன்ன மாதிரியே அங்கே போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது பாருங்கள். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
ஒரு சின்ன ஒரு ஜர்க் மாதிரி கொடுக்கும். அதாவது கொஞ்சம் பயம்படுத்துகிற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறது தான் மார்க்கெட் வழக்கமாக பண்ணுற ஒரு விஷயம். இப்போ மேலே போகலின்னா நமக்கு எவ்வளோ டார்கெட்டு, மேலே போச்சுன்னா எவ்வளோ டார்கெட் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வரைக்கும் மார்க்கெட் நமக்கு கொடுத்துருக்குது டார்கெட் 1 வரைக்குமே எடுத்துப்போம். இப்போ இங்கேருந்து டார்கெட் 1 அப்படின்னு போனீங்கன்னா கூட நமக்கு 28 பிப்ஸ் ரேஷ். சரிங்களா? அப்படி இது வந்து ஃபுல் டார்கெட், அதாவது ஃபுல் டிபி அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் டிபி அடிச்சதுன்னா நமக்கு எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பிப்ஸ் வந்து நமக்கு கேரண்டீடாக வந்துடும். சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது 21 பிப்ஸு. டார்கெட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, டிபி 1. டிபி 2க்கு நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஓகே, டன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. நம்ம கோர்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999ல் நமக்கு ரெக்கார்டட் செஷன் இருக்குது. உங்களுக்கு 3999ல் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் ஆக்சஸோட உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ்க்கு என்னுடைய காண்டாக்டை வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.